இந்த லிரிக்ஸ்ல விளக்கு அழைச்சா போது எல்லாம் விளக்கு. ஓகே, ஆக்சுவலா நேற்று நைட்டு 8 மணிக்கா 9 மணிக்கு திஸ் கை கால் பண்ணா. ஹலோ மாலிக், இன்னைக்கு டேட் டைம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் நினைக்க மாட்டானா. 27/11:45 இப்போ கொச்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மேப் அலாம் சொல்லுவோம். கோவாக்கு ட்ரெயின் பார்த்தோம், ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் பார்த்தோம், பாண்டிச்சேரிக்கு ட்ரெயின் பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்த ட்ரெயினும் இல்லை. ஏன்டா நாயே, நீ போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வர்க்கலாக்கு பார்த்தோம், வர்க்கலாக்கு இல்லை. சரி ஓகே, வயநாடு போய்கிட்டு இருக்கேன் இப்போ. சரி வயநாடு போகலாம். பார்த்தீங்களா, வயநாடு போகலாம் சரி பிளான் பண்ணிட்டு அது ரொம்ப டிஸ்டன்ஸு. அதனால இப்போ நாங்கள் கொச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல, எங்களுக்கு அதே குழப்பம் தான். குழப்பத்தோடையே தான் ஒரு பேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த மாதிரி போட்ட பிளான்ஸ் தான் கொஞ்சம் தரமான பிளான்ஸா இருந்திருக்கு. இந்த டைமும் அதே. அப்ப நான் எதுவுமே ப்ரீ ரெக்கார்ட் பண்ணதில்லை. ஆமா, இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. மேபி நல்லா நடந்தா போடுவோம், அப்படி இல்லாட்டி இந்த வார்த்தை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போட்டுருவேன். 12 ஆச்சு, 4 மணி போல நம்ம அங்கே போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது கூகுள் மேப். டேரக்டா என்ன பண்றோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்றேன். கொச்சி பிளான் பண்ணிட்டு இருக்கு. கொச்சி போகிறது தான் இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கொச்சியில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எந்த பிளானும் இப்போதைக்கு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்தே போடுவேன். வெள்ளம் உங்களை மாதிரி தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போனால் அது வேற லெவலில் நாங்களே ஃபீல் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வருவோம். ஸோ அதே இந்த டைம் ஆகாது. எங்கள் பிளானிங் இன்ஜினியர் இருக்கான், இவன் பிளானிங் எல்லாம் வெறித்தனமாக பண்ணுவான். ஒரு நிமிஷத்துல தக்கல், ஒரு நிமிஷத்துல ப்ரீமியம் தக்கல் பார்க்கக்கூடிய ஆளு. இல்ல நல்லா திறமையா நான் ஓட்டிக்கிறேன். கொஞ்ச தூரத்துல கேரளா பார்டர் வந்துடும். கடைசி 3 வாரமா நான் கேரளா போயிட்டு இருக்கேன். எனக்கு போன வாரமும் கேரளா, அதுக்கு முந்தின வாரமும் கேரளா. முந்தின வாரம் தனியா போயிட்டு வந்தேன், போன வாரம் குரூப், இந்த வாரம் கூட ஒரு கண்டென்ட்டை பிடிச்சிட்டு அது கடைசியில எடுத்துட்டு முடிக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வருது. சொல்ல போனா கஷ்டம்டா, நிஜமாலுமே கஷ்டம்டா. In 500 meters, keep right to stay on National Highway 544. யாருக்கு பேசுறது அதுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. ரஃபா ஒரு பிளான் என்னன்னா கொச்சி போறதுக்கு right to stay on National Highway 544. ரைட் மட்டும் தான் இருக்கிற மால் பார்த்தோம், லூலு மால். சரி, லூலு மால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ள போறோம். என்ட்ரி, மால் என்ட்ரி. எக்ஸிட் ஆகுது. பார்க்கிங் தேங்க்யூ. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லூலு மால் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக கொச்சினை நோக்கி போக ஆரம்பித்தோம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2 டைம் கொச்சி போயிருந்தப்போ நாங்கள் ஸ்டே பண்ண ஒரு ஹோட்டல், ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலில் ரூம் எடுத்தோம். கொச்சியில் ரூம் எடுத்தாச்சு. இதுதான் நம்ம ரூம்ஸ். இப்போ தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் சன்செட் பார்க்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு ரூமில் கேட்டோம். இதுக்குள்ளே ஃபுல்லு. அதுக்கப்புறம் டேரெக்டாக ரோட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு கேட்டோம், அங்கேயும் ஃபுல்லு. உடுப்பி இங்கே ஒரு உடுப்பி ஒன்று வரும், ஹோட்டலும் ஃபுல்லு. கொச்சி இன்னைக்கு ஃபுல்லாக தாங்க இருக்குது, ஏன்னா நாளைக்கு லீவு. இங்கே ஒரு 0% ஆனால் ஆன்ல இருக்கு. இங்கே ஒரு 0% எடுத்து குத்தி மேப் போடுறேன். ஏன்டா அலப்புற பண்ணுறேன்? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஹோட்டல்லேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். டிராஃபிக்கு, செம்ம டிராஃபிக்கு. வெளியில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். The next day.
ஹை கைஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக இப்போ மெரெயின் கொச்சி வந்திருக்கு. காலையில் 6:36 தான் ஆச்சு. காலையில் 6:34. என்ன பிளான்ஸ் இங்கேருந்து இப்போ நாங்கள் சும்மா ஒரு வாக் போகிறோம். ஃபோர்ட் கொச்சி நெக்ஸ்ட் பிளானு. ஸோ ஆமாம், அது நல்லா காலியாக இருக்குது ஆக்சுவலாக இடமே. நேற்று நைட்டு செம கூட்டம் இந்த ரோடு. ஸோ காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு நாங்கள் நேற்று டிராஃபிக்கில் போன வழியெல்லாம் இன்றைக்கி டிராஃபிக்கே இல்லாமல் வெறிச்சோடி இருந்துச்சு. நாங்கள் போன காரை பார்க்கிங்லேயே நிறுத்திட்டு மெரெயின் கொச்சியிலேருந்து ஃபோர்ட்டு கொச்சிக்கு போட் எடுத்தோம். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். அந்த போட்லேயே மொத்தமாகவே ஒரு போட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க ஒரு 4 பேர், அப்புறம் பேசஞ்சர்ஸ் ஒரு 4 பேர். அண்ட் காலங்காத்தால் போட் ரைடு ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இந்த ஒரு ரைடு போட்டில் காலங்காத்தால் சன்ரைஸ் ஆகும்போது நாங்கள் போட்டில் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் போட்டை சுற்றி பார்த்துட்டு அந்த வீலை சுற்றுறதை பார்த்துக்கிட்டு அந்த கதவுக்கும் இந்த கதவுக்கும் மாற்றி ஓடிக்கிட்டு இருந்தோம். அண்டு ஃபோர்ட் கொச்சியை ரீச் ஆனோம். ஃபோர்ட் கொச்சி போட்லேருந்து இறங்கி நடந்து வந்தோம். ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமே வந்திருப்போம். வந்தோடனே இங்கே மெரெயின் கொச்சி வாட்டர் மெட்ரோ இருந்துச்சு. அண்டு சன்ரைஸ் வேறு லெவல் லைட் இருந்துச்சு. ஸோ அங்கேயே கொஞ்ச நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இங்கே வந்து சூரியன் அப்படியே க்ளோ ஆகிறாரு. அப்படியே ரொம்ப காமாக இருந்து அப்படியே க்ளோ ஆகிற அப்படி நல்லா இருக்குது. அதனால தான் அப்படியே உட்காந்துட்டோம். அவங்க இருக்கான். ஆக்சுவலாக இது அன்பிளான்டு தான். அன்பிளான்டாக பண்ணால் வேறு லெவலில் சில டைம் ஆகும், சில டைம் ரொம்ப சொதப்போம். பட் ஆனால் அந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இது வேறு வெளியில் வந்து தான் ஆகணும். நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தது தான், நல்லா இருக்குது நல்லா இல்லை தான். சன்ரைஸ் பாருங்கள், இங்கே தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சன்ரைஸ் அங்கே ஆகுது. காலையில் நேரம் வெயில் பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உனி காலையில் இருந்துச்சு, தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு வந்திருக்கோம். உனி போயிட்டு இங்கேயே சாப்பிட்டு எல்லாம் 9 மணிக்கு தான் எல்லாமே ஓப்பன் ஆமாம். இப்போ தான் 7:37 ஆச்சு. இங்கே தெரியுதா 7:37. ஒரு 10 நிமிஷம் இங்கே இருந்துட்டு அப்படியே கிளம்புறேங்க. இந்த சூப்பரான வியூவை பார்த்துட்டு அந்த ஃபோர்ட் கொச்சி ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஒரு ஐலாண்ட் மாதிரி. அந்த ஐலாண்டை சுற்றி நம்ம மாறா படம் பார்த்துருக்கோம்ல, கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ ஊர் ஃபுல்லாக ஆர்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜூ டவுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளேஸ்குள்ளே என்ட்ரானோம். ஆக்சுவலாக க்ளோஸாக இருக்கும்போது தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கூட்டமாக இருக்கிற டைமில் போனோம்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் நாங்கள் க்ளோஸாக இருக்கிற டைமில் போனோம் காலங்காத்தால் 7:30 மணிக்கு. அது வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசியில் என்னை கதற விட்டு அப்புறம் போய் நாங்கள் சாப்பிட்டோம். நல்ல பசி. புட்டும் கடலைக்கறியும் நெய் ரோஸ்ட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசித்தோம். வாட்டர் மெட்ரோ வந்திருக்கு. ஸோ காலையில் நம்ம வந்தது வந்து 6 rupees. ஆனால் வாட்டர் மெட்ரோ இங்கேருந்து நம்ம அங்கே போகிறக்கு 50 rupees. 2 பேருக்கு 100. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. போயிட்டு நீ அங்கேருந்து வைப்பின் பீச் போகலாம். அதுதான் பிளான் ஆஸ் ஆஃப் நவ். உட்காந்துக்கிட்டு இருக்கு போட்டுக்காக. 15 மினிட்ஸில் போட் வருது. மெரைன் டிரைவுக்கு தான் இப்போ இங்கேருந்து போகிறோம்.
வாட்டர் மெட்ரோ வேணும். ஸோ இதுதான் கைஸ் வாட்டர் மெட்ரோ. இது வந்து ஃபுல்லி எலக்ட்ரிக்கல் அண்டு ஃபுல் ஏசி. உள்ளுக்குள்ளே போனால் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அண்டு மெயின்டெனன்ஸும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இன்டீரியர்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ மெரைன் டிரைவ்லேருந்து இங்கே நாங்கள் காலையில் வரும்போது நார்மல் போட் எடுத்து டேரெக்டாக கொண்டு வந்து ஃபோர்ட் கொச்சியில் இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த ஃபோர்ட் கொச்சியில் இறங்கிட்டு நாங்கள் டேரெக்டாக இந்த ஃபோர்ட் கொச்சி வெளியாக தான் இங்கே தான் சன்ரைஸ் பார்த்தோம். சன்ரைஸ் பார்த்துட்டு ஜூ டவுன் வந்தோம். ஜூ டவுனில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு மறுபடியும் இங்கே பக்கத்தில் சாப்பிட்டு மறுபடியும் நாங்கள் இந்த மட்டஞ்சேரி வாட்டர் மெட்ரோவில் நாங்கள் மெட்ரோ வாட்டர் ஏறி வெல்லிங்டன் ஐலண்டில் ஒரு ட்ராப் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ராப் பண்ணிட்டு இங்கே இது வெளியாக சுற்றி கொண்டு வந்து எங்களை மெரைன் டிரைவ் வாட்டர் மெட்ரோ இங்கே எங்களை இறக்கி விட்டாங்க ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நாங்கள் நடந்து இந்த மெரைன் டிரைவுக்கு வந்து அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வைப்பின் பீச்சு கிளம்புறோம். ஸோ இதுதாங்க நடந்தது. அவ்வளவுதாங்க மேட்ரு. ஹை கைஸ், ரூமுக்கு வந்துட்டோம். 11:21 இப்போ இங்கேருந்து ஒரு 11:45க்கு கிளம்பி வைப்பின் பீச்சு 8 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து குளிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டு இங்கே நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணி போல் இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் கிளம்புறோம். கைஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1:39 ஆச்சு. காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டேன். அன்பிளான்டு ட்ரிப்பு தான். அன்பிளான்டுனா கொச்சி பிளான்டு, பட் ஆனால் இந்த இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் ஆன் தி ஃப்ளோவில் பண்ணது தான். ஸோ ஒரு நல்ல ட்ரிப்பு தான் கைஸ். பக்கத்துலேயே லைட் ஹவுஸ் இருந்துச்சு அண்ட் மேலேயும் போய் பார்க்க முடியும். வைப்பின் பீச் பக்கத்தில் இருக்கிற லைட் ஹவுஸில் ஸோ மேலே ஏறி பார்த்துட்டு வியூ சூப்பராக இருந்துச்சு. லைட் ஹவுஸ் பார்த்துட்டு பீச்சையும் பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ணோம். செக் அவுட் பண்ணிட்டு கோயம்புத்தூரை நோக்கி கிளம்புனோம். ஸோ இந்த கதை இதோட முடியுது. ஸோ எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு இருந்தால் ஒரு முடிவுன்னு ஒன்று. சரி, இதுலேயும் கருத்து வேணாம். ஓவராலாக நாம் பண்ண அன்பிளான்டு ட்ரிப்பில் ஒரு ரெக்கார்டட் அன்பிளான் ட்ரிப்பு. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அந்த இடத்துல போட்டுக்கிறது, என்ன அந்த இடத்துல போட்டுக்கிறது, நல்லதும் நடக்கும், ரொம்ப நல்லதும் நடக்கும். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அந்த விதத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு நோட்டோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you next video guys. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.